அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து பெர்டில் ஃபாக்ஸ். பெர்டில் ஃபாக்ஸ், எஃப்ஓஎக்ஸ். பெர்டில்னா அவருக்கு உள்ள பேர் கருப்பின ஆணழகன். ஃபாக்ஸ் வந்து அவருடைய நரின்னு வச்சுருக்காங்க. அவங்க காலத்தில் நரின்னு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. ரைட். இவர் வந்து எங்கே பிறந்தாருன்னா, இவர் வந்து செயின்ட் கிட்ஸ், அதான் கரீபியன் ஐலாண்டுன்னா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இந்த வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள்லாம் வராங்க பாருங்க, மேட்ச் வராங்க பாருங்க, அந்த ஏரியாவில் உள்ள ஒரு தீவில் பிறந்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸில் அந்த கரீபியன் தீவுகளில் செயின்ட் கிட்ஸ்ன்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. அங்கே பிறந்தவர், இவங்க அம்மா அப்பா வந்து லண்டன் வந்துட்டாங்க. எங்கள் அந்த தீவுகள்ல இருந்து லண்டனுக்கு பிழைக்க வந்துட்டாங்க. லண்டனில் பிழைக்க வந்தவங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அங்கே நியூ தாம்டன் அந்த ஏரியாவுக்கே போயிருக்காங்க. போனப்போ இவர் அங்கே இருக்காரு, நல்லா வளர்ந்து வந்தாருன்னா ஒரு 15 வயசுல இவருக்கு வந்து அந்த அந்த டைம்லேயே இவர் வந்து எல்லா கேமும் விளையாடுறாரு. 15 வயசுல வந்து பாடி பில்டிங்கை கற்றுக்கிறாரு. பாடி பில்டிங்கை கற்றுக்கிட்டா இப்போ இவங்க வந்து லண்டனுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து இங்கிலாந்து, உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து, லண்டன். இவர் வந்து இப்போ வந்து ஒரு பிரிட்டிஷ் பாடி பில்டர். இது வரைக்கும் நான் சொன்னது வந்து அமெரிக்கன் பாடி பில்டர் தான் அதிகமாக சொன்னேன். அமெரிக்கா, பென்சில்வேனியானே சொன்னேன். ஆனால் இவர் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கிலாந்து, லண்டனில் வளர்ந்தவர். இங்கிலாண்டோட தலைநகர் லண்டனில் வளர்ந்தவர். 19 வயசில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜூனியர் மிஸ்டர் பிரிட்டன்ற டைட்டில் வாங்குறாரு. 19 வயசுலேயே ஆள் நல்லா அப்படியே ஹியூஜாக வராரு. 19 வயசில் ஹியூஜாக வந்தவுடனே 20 வயசில் வந்து சீனியர் பிரிட்டன் வாங்கிட்டாரு. அப்புறம் சீனியர் பிரிட்டன் வாங்கின உடனே அப்புறமேட்டு இவர் வந்து சின்ன சின்ன பட்டங்கள், ஒவ்வொரு பட்டங்களாக வாங்கிட்டு யூனிவர்ஸ்லாம் வாங்கி 77, 78, 79 நாபான்ற அமைப்பு மூலமாக யூனிவர்ஸ் வாங்குறாரு. யூனிவர்ஸ் வாங்கி அமைச்சர் யூனிவர்ஸ் வாங்குறாரு, ப்ரொஃபஷனல் யூனிவர்ஸ் வாங்குறாரு. அப்புறம் வந்து 82 வந்து ஜோவைடரோட மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கிறாரு. அதான் இப்போ அந்த ஹைலைட்டை வந்து உங்களுக்கு எங்கன்னா, இவர் இது வரைக்கும் நாபால செஞ்சுக்கிருந்தார் லண்டன் குரூப்பில். இப்போ வந்து ஜோவைடரோட குரூப்பில் வந்து செய்கிறாரு. 82 மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து யார் ஜெயிக்கிறான்னா, உங்களுக்கு வந்து கிறிஸ் டிக்கர்சன் செய்கிறாரு. அவர் ஒரு கருப்பின ஆணழகன் தான், 40 வயசுக்கு மேலே ஜெயிக்கிறாரு. இவர் வந்து அந்த போட்டியில் வந்து 8th பிளேஸ் வாங்குறாரு. வாங்கிட்டு அடுத்த 83 மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து உங்களுக்கு தெரியும், லைன் ஆஃப் த லெபனான் சமீர் போனட்டு மிஸ்டர் ஒலிம்பியா வாங்குறாரு. இவர் 5th பிளேஸ் வாங்குறாரு. அதனால ஆனால் அந்த டைமில் வந்து 83ல் இவர் கூட வாங்கியிருக்கலாம்ன்றாங்க. அவ்வளோ ஸ்டாண்டர்டாக, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, இவர் அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காருங்க. ஒவ்வொரு ப்ரோ இன்விடேஷனு, நாயகரா, நைட் ஆஃப் த சாம்பியனு எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்படியே மிஸ்டர் ஒலிம்பியாலாம் வாங்கிட்டு வராரு. 94 வரைக்கும் வாங்கிட்டு வராருங்க. 94 வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, இப்போ இவர் வாங்கிட்டாருன்னா இவர் என்ன கருப்பில், இவர் என்ன ஸ்பெஷாலிட்டி இவரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இவர் வந்து இயற்கையிலே அதிகமான வலிமையான மனிதன். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு ஜிம்மில் வந்து எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒரு சிலர் இப்போ நான் சொல்கிறேன் வந்து 1 மணி நேரம் செய்யுங்க, ரொம்ப போனால் 1.5 மணி நேரம் செய்யுங்க, ரொம்ப அதிகமாக போனால் 2 மணி நேரம் செய்யுங்க, அதுக்கு மேலே வேணாம். காம்படிஷனில் கலந்துக்கணுமா, காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் செய்யுங்க, அதுக்கு மேலே ரொம்ப செய்ய வேணாம், டயர்டாயிருவோம். ஏன்னா நாங்களாம் 4 மணி நேரம்லாம் செஞ்சுருக்கோம். ஒரே நாளில் எல்லா கிளாஸும் செஞ்சுருக்கோம். செஸ்ட்டு, ஷோல்டரு, ஆர்ம்ஸு, தைஸ் எல்லாமே செஞ்சுருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது எதை பிரித்து செய்யணும், எதை ஒன்று கிளாஸ் வச்சு செய்யணும்னு தெரியாது. அப்போ அது ஓவராக செய்யும்போது ஓவர் ட்ரைனிங் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, பிளாட்டோன்னு ஒரு ஸ்டேஜ் ஆயிரும். அதாவது நம்ம ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிளாட்டோ ஸ்டேஜ் வரும். எப்படி நான் படிச்சுக்கிட்டே இருப்போம், மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்துக்கு மேலே மனசில் பதியாது. அப்படியே படித்ததுவே திரும்ப திரும்ப வாசிப்பேன் மொழிய, மனசில் பதியாது. அப்படின்னா என்ன, நம்ம மூளை மேல்கோட்டில் போகிறது அப்படியே கீழே இறங்கிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படியே இப்போ ஒரு லேசாக படுத்துக்கணும், இல்லை ஒரு வாக்கு போகணும், ஒரு பாட்டு கேட்கணும், எதையாவது ஒன்றில் வேறு ஒன்றில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை புக்கு வந்து படித்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மனசில் பதியும். அது மாதிரி பாடி பில்டருக்கும் அதே மாதிரி அந்த கேப்பை விட்டு மாற்றி செய்யணும். அப்போ தான் உடம்பு நல்லா டெவலப் ஆகும். இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்கள், ஓவர் ட்ரைனிங்கு, ஸ்லோ ட்ரைனிங்கு அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. வெயிட்டை எடுத்தால் மட்டன்னு செய்வேன், பயங்கர வேகமாக செய்கிறாரு. அதனால தான் பெர்டில் பாக்ஸ்ன்ற ஒரு பேரவே
ப்ரூட்டல் பாக்ஸ்னு வச்சுருக்காங்க பாருங்க. பெட்டில் பாக்ஸ்னு ஒரு அருமையான பேர், எதனால் வச்சாங்கன்னு தெரியல. ப்ரூட்டல் பாக்ஸ், ப்ரூட்டல்னா என்ன? மிருகம், மிருகம் மாதிரி அப்போ அப்படின்னு. நான் கூட 95ல் 1 இயர் நான் லண்டனில் இருந்தப்ப இவர் கேசட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். இவர் கேசட்டையும் டோரியன் எட்ஸ் கேசட்டையும் வாங்கிட்டு வந்தேன். பெட்டில் பாக்ஸ் வந்து ப்ரூட்டல் பாக்ஸ் செகண்டுன்னு ஒரு கேசட்டு போட்டிருந்தேன். இவர் ஒர்க் அவுட் கேசட்டு. அதை நாங்கள்லாம் போட்டு பார்த்து இங்கே மதுரையில் அதெல்லாம் செஞ்சோம் நாங்கள். அருமையான ஒரு பாடி பில்டரு, ரொம்ப வலிமையான பாடி பில்டரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 கிலோ பீஃப் சாப்பிடுவார். குறைஞ்சது உங்களுக்கு 2 கிலோ பீஃப் சாப்பிடுவார். சாப்பிட்டாதான் அந்த மாசு பக்கத்தில் இருக்காரு பாருங்க. நிறைய படங்கள் தேடினேன், நானும் என் சன்னு தேடினோம். தேடும்போது எங்கள் புத்தகங்களில் கிடைக்காது. இப்போ இருக்கிற படங்களை தான் மாற்றி வச்சுருக்கேன். அட்டகாசமான இந்த பாடி பில்டரு, 5 அடி 9 அங்குலம், 240 250 பவுண்டு பாடி வெயிட்டு, நல்ல நல்ல ஃபிசிக்கு, எந்த குறையுமே இல்லாத ஒரு பாடி பில்டர். மிஸ்டர் ஒலிம்பியாவே கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து 5க்கு மேலே அவர் மேலே வர முடியல. ஆனால் 94 வரைக்கும் செஞ்சாருங்க. எப்போ வாழ்க்கையில் பாடி பில்டிங் ஆரம்பித்து, வாழ்க்கையில் பாடி பில்டிங்கை 1969 65 ஸ்டார்ட் பண்ணார். 15 வயசில் ஸ்டார்ட் பண்ணார். 69 மிஸ்டர் ஜூனியர் பிரிட்டன் வாங்கினார். அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. 67 68லேருந்து அப்படியே ஜூனியர் பிரிட்டன், சீனியர் பிரிட்டனு வாங்கிட்டு வந்து அப்படியே இவர் ஒலிம்பியா வரைக்கும் வராரு பாருங்க. யூனிவர்ஸ் வாங்கிட்டு ஒலிம்பியா வரைக்கும் கிட்டத்தட்ட 94 வரைக்கும் வாங்குறாரு. 24 25 26 வருஷம் பாடி பில்டிங்கில் காம்படிட் பண்ணுறாரு. அதான் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, பாடி பில்டிங்கில் நீங்கள் ஒன்ஸ் பாடி பில்டிங் செய்கிறது முக்கியம் இல்லை, போட்டிகளில் கலந்துக்கிறது கூட முக்கியம் இல்லை. போட்டிகளில் தொடர்ந்து கலந்துக்கிறணும். ஒன்ஸ் அ சாம்பியன் ஆல்வேஸ் அ சாம்பியன், ஒன்ஸ் அ பாடி பில்டர் ஆல்வேஸ் அ பாடி பில்டர், ஒன்ஸ் அ மாஸ்டர் ஆல்வேஸ் அ மாஸ்டர். ரைட். இப்போ 94 வரைக்கும் கலந்துக்கிட்டு வாழ்க்கை அழகாக போயிட்டு இருக்குங்க. வாழ்க்கை அழகாக போயிட்டு இருக்கு. இவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சு. என்ன? 97ல் இவருடைய அழகான மனைவி, அவங்க பேர் லயோசா ப்ரௌனி. அவங்க பேர் வந்து லயோசா ப்ரௌனி. 20 வயசு தாங்க லயோசா ப்ரௌனி. அவங்க அம்மாவுக்கு வந்து வயசு வந்து வயலட் ப்ரௌனி. அம்மாவையும் மகளையும் துப்பாக்கியால் கடுமையாக சுட்டு கொண்டாருங்க. படுபாதக செயலை செஞ்சுட்டாரு. பாடி பில்டர் செய்யவே கூடாது. துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணு, இவருக்கு வயசு 44, இந்த பொண்ணுக்கு வயசு 20, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வயசு 34. பாருங்க, சின்ன வயசு. அவங்க அம்மாவே சின்ன வயசு, 34 வயசு. மனைவி 20 வயசு. 20 வயசுல அழகான பொண்ணு. அவ்வளோ பியூட்டி குயின்றாங்க. அந்த புக்லேயே போட்டிருக்காங்க, he was killed that beauty queen லயோசா ப்ரௌன்றாங்க. பாவங்க, அருமையான பொண்ணு, சதஞ்சு போயிட்டாங்க. துப்பாக்கி குண்டு பட்டு ஒரு அடி அடிச்சிருந்தாலே செத்து போயிடுவாங்க. அதனால் பாருங்கள், முரட்டுத்தனமாக அவர் செயல்பட்டதுனால இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டாங்கன்னா என்ன, 97ல் அவரை ஜெயிலில் உள்ளே போட்டாங்க. ஜெயிலில் உள்ளே போட்டால் இவர் வந்து 2002ல் வந்து இவருக்கு வந்து டெத்து சென்டென்ஸு, அதாவது இவருக்கு மரண தண்டனைன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. மரண தண்டனை, நீ பண்ண 2 கொலைக்கும் உனக்கு மரண தண்டனை தாயா அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் போயிட்டார். ஜெயிலுக்கு போன உடனே அங்கே பெர்மிஷன் கேட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அங்கே உள்ள இளைஞர்களுக்கு, ஜெயிலில் உள்ள இளைஞர்களுக்கு, போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு பொதுவாகவே ஜெயிலில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபாரின் ஜிம்முகள்லாம் வந்து ஃபாரின்ல ஜெயில்கள்லாம் வந்து ஜிம்மு இருக்கும், ஒரு ஜிம்மு இருக்கும். அதை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அர்னால்டு, ஃப்ராங்கோ கொலம்பு, அது மாதிரி முக்கியமான பாடி பில்டர்லாம் போய் சொல்லிக் கொடுப்பாங்க. அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க, உங்கள் உள்ளமும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சிகரெட் குடிக்க வேண்டாம், தண்ணி அடிக்க வேண்டாம், கெட்ட பழக்கத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க, ஆரோக்கியமாக வாழுங்க அப்படின்னு ஒரு பெரிய பாடி பில்டருக்கு சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அதே நேரத்தில் இவரே ஒரு பெரிய பாடி பில்டர், உலக அளவில் பயங்கர ஃபார்மு. படத்தை பாருங்க, ராட்சச மாதிரி இருப்பார். ப்ரூட்டல் பாக்ஸ்னே பேர். ப்ரூட்டல்லாம் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் நான். ப்ரூட்டுன்னா மிருகம். யூ ப்ரூட், கண்ட்ரி ப்ரூட்டுன்றாங்கல்ல, அதான். அந்த இவர் போய் அந்த ஜெயிலில் கிளாஸ்லாம் எடுக்கிறாரு. ஜெயிலில் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு, எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறாரு. அங்கே உள்ள ஆஃபீஸரு, அங்கே உள்ள ஜெயில் கைதி கட்டியெல்லாம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாரு. அப்போ இதை பார்க்குறாங்க அவங்க. என்னையாவே
கொலை பண்ணிட்டான்னு வந்திருக்கான். ஆனால் இவ்வளோ நல்ல மனிதனாக இருக்கானே, என்னப்பா செய்யுது அப்படின்னா, இவர் மகன் வெளியில் இருக்கிற மகன் என்ன பண்ணுறான், இவருக்கு பெயில் பெட்டிஷன் போடுறான். எப்படி பெட்டிஷன்? மெர்சி பெட்டிஷன். மெர்சி பெட்டிஷன்னா என்ன? அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு, அவருடைய வாழ்க்கையை வச்சு, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நல்ல ஒரு பாடி பில்டர், இது வரைக்கும் யாருக்கும் எந்த தீங்கு செய்யாதவர், தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் வாழ்க்கை உண்டு, தான் ஸ்போர்ட்ஸ் உண்டுன்னு இருந்தார். இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. அதனால் இவருக்கு வந்து தண்டனை குறைக்கணும்னு உங்கள் மையம் பெட்டிஷன் போடுறான். தண்டனையை குறைக்கிறாங்க. இப்போ ரைட்டு, இவர் நல்ல மனுஷனாக இருக்கான், அதனால் இவருக்கு தண்டனையை குறைப்பேன்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, மரண தண்டனையை குறைச்சி ஆயுள் தண்டனை ஆக்கிட்டாங்க. எப்படி? தண்டனை உங்களுக்கு உண்டு, ஆனால் ஆயுள் தண்டனை. 2 பேரை கொண்டுட்டு உனக்கு விடுதலை அப்படின்னா அப்புறம் வந்து இன்னும் 4 பேரை கொண்டுகிட்டு இருந்தா, இப்போ வந்து மரண தண்டனையிலேருந்து ஒரு தப்பிச்சிட்டாரு, ஆனால் ஆயுள் தண்டனையில் இருக்காரு, ஜெயிலே இருக்காரு. எவ்வளோ நாள் இருக்க முடியும்? நல்ல முட்டை, பால், சிக்கனு, சூப்பு, நல்லா 3 வேளைக்கு 4 வேளைக்கு 10 வேளைக்கு ஒரு நாளைக்கு 6 வேளை 7 வேளை சாப்பிட்றவங்க தான் பாடி பில்டர். அப்படி சாப்பிட்ற ஒரு ஆள் ஜெயிலில் இருந்தால் என்ன ஆகும்? அப்படியே உடம்பு அப்படியே குறையுதுங்க, வெயிட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு பெரிய உருவம் வந்து அப்படியே ஒடுங்கிட்டார், ஆளே ஒடுங்கிட்டார். அவர் ஜெயிலேருந்து வெளியே வரும்போது உள்ள படத்தை காமிக்கிறாங்க, பார்க்கவே பரிதாபமாக போயிடுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் உள் மரணம்ன்றாங்க. நம்ம ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய கன்சைன்ஸ் இருக்கு பாருங்க, நம்மளுடைய மனசாட்சி, அதே நம்மளை பாதி கொண்டுருமா. டே, எவ்வளோ தப்பை பண்ணிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்க ஏண்டா, எவ்வளோ தப்பை பண்ணிட்டு உலகத்துக்கு நீ பிரசங்கம் பண்ணுற, நீ நல்லவனா, நீயே ஒரு கொலகாரன், நீயே ஒரு திருடன், நீயே ஒரு முள்ள மாதிரி, நீயே ஒரு முடிச்ச வைக்கின்னு நம்ம மனசாட்சி வந்து நம்மளை குத்தும். அது மாதிரி இவருடைய மனசாட்சியை குத்தி நல்ல மனுஷங்க தவறு செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. பாடி வெயிட்லாம் போயிடுச்சு, அந்த ஃபிசிக்கலாக போயிடுச்சு, ஆளே ஒடுங்கிட்டார். இப்போ 2022 உங்கள் மகன் பாருங்க பெட்டிஷன் போடுறாங்க, உங்கள் மகன் மெர்சி பெட்டிஷன் போடுறான். மெர்சி பெட்டிஷன் போட்டால் லண்டன்லேயே, உங்களுக்கு இங்கிலாந்துலேயே லண்டனில் தான் ப்ரீவி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி ப்ரீவி கவுன்சில் தான் உயர்ந்த வழக்காடு மன்றம், நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் பார்க்குறாங்க, இவருடைய கேரக்டர்லாம் படிக்கிறாங்க. பெட்டில் பாக்ஸு, அந்த செயின்ட் கிட்ஸ் தீவுலேருந்து வந்தவன், இங்கே வந்து லண்டனில் இருக்கான், எக்ஸசைஸ் பண்ணியிருக்கான், நல்ல டைட்டில்ஸ்லாம் வாங்கியிருக்கான், நிறைய வீடியோ கேசட்டு, நல்ல பாடி பில்டிங் ஃபோட்டோஸு, நிறைய இடங்களில் போய் செமினார் எடுத்திருக்காரு, பாடி பில்டிங்கை பற்றி சொல்லியிருக்காரு, நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு, பணம் சம்பாதிச்சிருக்காரு, ஆனால் கொள்ளையடிக்கலை, ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ 2097 அரெஸ்ட் பண்ணாங்க. 25 வருஷம் கழிச்சு 2022 விடுதலை. 3 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை ஆகி வந்துட்டாங்க. இவர் தான் விடுதலை ஆகி வந்துட்டார். அந்த உலகமே முன்னேறிடுச்சு. ஒரு வருஷம் நீங்கள் ஒரு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு வாங்க, உலகமே முன்னேறிடுச்சு. ஆனால் இவர் பின்னோக்கி இருக்கார். வீட்டுக்கு வந்து தன் பழைய வாழ்க்கையை நினச்ச மாதிரி இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, பாடி பில்டிங் செய்கிறவங்களுக்கு இயற்கையிலே கையெல்லாம் முருன்னு இருக்கும், எப்படியா மூஞ்சி உடைக்கணும் போல இருக்கும். சில சொல்லாங்க அப்படி இப்படிம்பாங்க, நம்மகிட்டே வந்துருந்தா ஏய் அப்படிம்பாங்க. மூக்கில் போட்டோம்னு வைங்க, அப்புறம் மூக்கு உடஞ்சி போயிடும். ஓங்கி அடிச்சோம்னு வைங்க, ஒரு குத்துனோம்னாலே ஆள் விழுந்துக்கிடுவாங்க. ஆனால் சொல்லாங்க நம்மகிட்ட வந்து அது சொல்லாங்க கூட நம்மகிட்ட மோதுவாங்க. அப்போ நம்ம அவசரப்படக்கூடாது, யாரையும் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அடித்தோம்னு வைங்க மரணடியாக இருக்கும். அவங்க போலீஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் வந்துடும். சின்னதாக ஒருத்தனை அடிங்க, நீங்கள் ஏதாவது உடம்புல ஒரு உச்சமாயிரும், கை கால் உடஞ்சி போயிடும், அவன் போலீஸுக்கு போக முடியும். அதனால தான் பாடி பில்டர் ரொம்ப அதனால சொல்கிறாரு, நீ ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் செஞ்சுட்டியா ரைட்டு, வீட்டுக்கு வந்துட்டியா ரைட்டு, சாப்பிட்டியா ரைட்டு, சாம படுத்துருக்கணும். அங்கே ஒரு குண்டு வெடிக்குது, எங்கே குண்டு வெடிக்குது, வெடிக்கட்டு நான் நல்லா தூங்குறேன், எந்த வெளி விவகாரத்துலையும் நம்ம ஈடுபடக்கூடாது. சொல்கிறார் பாடி பில்டரு. எங்கேயா சண்டை நடக்குதா, எங்கேயா நடக்குது அப்படின்னா அந்த சண்டை முதல் நம்ம தோல் ஏறி உட்காந்துக்கணும். என்னண்ணே இந்த மாதிரி அவன் சொல்கிறானே, நீங்களாக இருந்தால் கேட்டிங்கன்னா எப்படி கேட்பீங்க, ஒரு அடியை போடுங்கண்ணே அப்படின்னு நம்மளை தூண்டி விடுவேன். நம்ம ஒருத்தனை அடிப்போம், அவன் மண்டை உடஞ்சிடும். அப்புறம் நம்ம போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு நம்ம போய்கிட்டே இருக்கணும். எவ்வளோ இல்லைங்க பாருங்க. அதனால் அன்பு பாடி பில்டர்களே, நான் சொல்கிறது ஒன்று. 2வது, இவர் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, மிதமிஞ்சிய ட்ரக்ஸு ஸ்டெராய்டு எடுக்கிறார்.
மிதமிஞ்சிய ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால இவர் உடம்பு வந்து எப்பயுமே பயங்கர மாசாக இருக்குது. இவர் உடம்பு எப்பயுமே மஸ்குலராக இருக்குது. ஏன்னா ஆஃப் சீசன்னு இவர் விடுறதில்லை. எப்பயுமே ஒர்க் அவுட். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. உங்களுக்கு நம்பர் ரெப்புடேஷன்லாம் வந்து கணக்கு கிடையாது. பழைய மாதிரி ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸு, ஓல்டு ஸ்கூல் ஆஃப் பாடி பில்டிங். அதனால் என்ன சொல்கிறேன்னா, பாடி பில்டிங் வந்து பாடி பில்டிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் கேரக்டர் பில்டிங். தட் கேரக்டர் பில்டிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் தட் நேஷனல் பில்டிங். ஒருத்தன் வந்து உடற்பயிற்சி செய்கிறது வந்து அவனுடைய பாடியை ஏற்றுறது மட்டும் இல்லை, அவன் கேரக்டரையும் மாடிஃபை பண்ணணும். ஒழுக்கமில்லாத ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கமில்லாத உடற்பயிற்சி காட்டு பிராண்டித்தனமாகும். காட்டு பிராண்டியை போய் எங்கேயாவது வளர்க்க முடியுமா? முட்டையும் பாலையும் கொடுத்துட்டு. அதனால நீங்கள் முரட்டுத்தனமானவனா வளர்ந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, ஆகா அவரா பாடி பில்டர்ப்பா, ஆகா அவரா அறிவாளிப்பா, ஆகா அவரா இங்கிலீஷ் துப்புவா இருப்பா, அவரா அப்பா மைக்கை பிடிச்சாருன்னா சூப்பராக பேசுவார்ப்பா, கம்பீரமானவருப்பா, அவரால் மோட்டிவேஷன் ஆகும்ப்பா, நம்மளாம் நல்லா நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அதனால் இந்த நண்பர்களை நான் நல்லா கேட்டுக்க சொல்கிறேன். இவங்க எல்லாருக்கும் பாடி பில்டிங் செய்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த பிரச்சனைகள்லையும் ஈடுபடாதீங்க. எந்த பிரச்சனையில் போய் நம்ம ஈடுபட்டாலும் அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக கொண்டு பண்ணிடும். நம்மளுடைய எதிர்காலத்தையே அது சீரழிச்சிடும். அதான் பாடி பில்டிங் இஸ் எசென்சியல் ஃபார் கேரக்டர் பில்டிங். தட் கேரக்டர் பில்டிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் நேஷனல் பில்டிங். நல்ல உடம்பு இருக்கா, நம்ம நாடு முன்னேறும். நம்ம நாடு வளமாகிறதுக்கு நல்ல குடிமகன்கள் தேவை. நீங்கள் அந்த குடிமகனாக ஆகணும். ஆவீங்களா? ரைட். நல்லா ஜிம்முக்கு போங்க, தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்யுங்க, நல்ல உடம்பு ஏற்றுங்க, ஆரோக்கியமான குடிமகனாக இருங்க. என்னை வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னுடைய நண்பர், என்னுடைய அருமை அண்ணன், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு ஜிம் விநாயகன் சார் வந்து பாராட்டி பேசினார். ரொம்ப தேங்க்ஸு விநாயகன். உங்களை மாதிரி ஆளுங்க பாராட்டி பேசுகிறது தான் எனக்கு வந்து 100 ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடித்த மாதிரி. ரொம்ப நன்றி நன்றி. என்னுடைய வாட்ச் அவர்ஸை மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் நல்லா கூட்டுங்க. வாட்ச் அவர்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.